வணக்கம். தமிழக அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த இலவச வீட்டு வசதி திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கு எப்படி விண்ணப்பம் அப்ளை செய்வது, எதனென்ன தகுதிகள் தேவைப்படுது அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது குறித்த விரிவான தகவல் என்னென்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அவர் ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஆதிதிராவிடர் ஆகியோரும் இதில் அடங்குவர். விண்ணப்பதாரர் ஏற்கனவே அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா வைத்திருப்பவராக இருக்க வேண்டும். வருமான வரம்பு எதுவுமில்லை. மேலும் இது ஒரு பொருள்சார் உதவி திட்டமாகும். அதாவது பயணிகளுக்கு பணமாக கொடுக்கப்படாமல் அரசே நேரடியாக வீட்டை கட்டி ஒப்படைக்கிறது. பயனாளிகள் எவ்வித செலவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் ஆஃப்லைன் முறையில் மட்டுமே பெறப்படுகிறது. நேரடியாக தான் இதுக்கு விண்ணப்பம் விண்ணப்பிக்கப்படும். உங்கள் பகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் அல்லது பழங்குடியினர் நல ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தை பெறவும். விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டவும். பின்வரும் ஆவணங்களில் சுய சான்றொப்பமிட்ட நகல்களை இணைக்கவும். ஆதார் அட்டை அல்லது அரசு அங்கீகரித்த அடையாளச் சான்று, ஜாதி சான்றிதழ், ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அப்படின்னு ஜாதி சான்றிதழில் குறிப்பிட்டிருக்கணும். இலவச வீட்டுமனை பட்டா நகல், முகவரி சான்று. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய அலுவலகத்தில் சமர்ப்பித்து கண்டிப்பாக அதற்கான ஒப்புகைச்சீட்டை பெற்றுக்கொள்ளவும். அதிகாரிகள் உங்களது ஆவணங்களை சரிபார்ப்பார்கள். தகுதியுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் வீடு கட்டும் பணிகள் தொடங்கும். ஏதேனும் காரணத்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதிகாரிகள் தெரிவிக்கும் காரணங்களை நிவர்த்தி செய்து மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு உண்டு. இந்த திட்டம் சொந்தமாக நிலம் இருந்தும் வீடு கட்ட வழியின்றி இருக்கும் எளிய மக்களின் கனவு இல்லத்தை நனவாக்கும் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாகும். தகுதியுடையவர்கள் தங்கள் பகுதி அலுவலகங்களை அணுகி முழுமையான விவரங்களை பெற்று பயனடையலாம். இது குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அருகில் உள்ள பழங்குடியினர் நல அலுவலர் அல்லது அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. நன்றி.